கொண்டே இருக்கிறோம். இது எப்படி அன்றைக்கு முகமது நபியுடைய அனுபவ அறிவோடு சொல்ல முடியும்? அது மட்டும் தான் கேள்வி. அது பிக் பேங் தியரியோ அதனுடைய தத்துவங்களோ கேள்வி அல்ல. அதுக்குள்ள போக தேவையில்லை. கேள்வி என்னன்னு கேட்டா, அன்றைக்கு இருந்த அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் விரிவடை செய்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் பேசுற மாதிரி இது வருது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, இதை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு பதில் சொல்லாம வெற்றிவேந்தர் என்ன சொல்றாரு கேட்டா, இந்த பிக் பேங் தியரிக்குள்ளே போய் அதுக்குள்ள போய் வேற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார். அதல்ல கேள்வி. இன்னைக்கு தலைப்புல அது கேள்வி இல்லை. நாங்க தலைப்பு தாண்டி போகவே மாட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா, இதை எப்படி முகம்மதுக்கு எப்படி அன்றைக்கு சொல்ல இயலும்? அது மட்டும்தான் கேள்வி. முகம்மதுக்கு சொல்ல இயலும்னா அது எப்படி நீங்க தலைப்புல எழுதிருக்கிறீங்க? அவருடைய அனுபவ அறிவில் அறிந்ததை அவர் எழுதி வைத்துக் கொண்டாருங்கிறீங்க. இதை அறிவதற்கு உரிய அனுபவ அறிவு என்ன? இது கேள்வி. இதுக்கு அவங்க சரியா ஆன்சர் பண்ணல. அடுத்து என்னன்னு கேட்டா, ஐயா அவங்க கூட சொல்லுமே நினைச்சாங்கன்னா இதுக்கு ஆன்சர் இது மாதிரி ராமாயணத்துல சொல்றாங்க, பகவத்கீதையெல்லாம் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்ற பொதுவா சொல்றாங்க. அப்ப ராமாயணத்திலையும் பகவத்கீதையிலையும் சொன்னதை அந்த ஐயாவும் சொன்னாங்க. ரெண்டு ஐயாவும் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இருக்கத்தனமா எழுதியிருக்கிறான், இது தெளிவா இருக்குன்னு அவரு சொல்லிட்டாரு. தேனி விஷயம் தெளிவான வார்த்தைகளால் இருக்கிறது. அதாவது புஷ்பக விமானம் என்கிறதை வைத்துக் கொண்டு விமானத்தை நிரூபிக்க இயலுமா? அது ஒருத்தருக்கு அற்புதமாக நிகழ்ந்த சம்பவமா சொல்லப்படுகிறது. இது தேனீன்னு நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற தேனியில இப்படி இருக்குதுன்னு சொல்லுது. நீங்க போய் அந்த தேனியை பாக்குறீங்க. இந்த மாதிரி பகவத்கீதையில ராமாயணத்துல இருக்குதா? அவன் சில சம்பந்தம் இல்ல திருநூறு போடுறது கூட ஒரு தத்துவம் சொல்லுவான், நீரெல்லாம் உறிஞ்சிருமா. அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய தத்துவம் பொருந்தாதுன்னு நீங்களே பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லுங்க பதில். அவர்கள் சொல்லும்போது ராமாயணத்தில் அறிவியல் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு எப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் அங்க சொல்லி பொய்ன்னு சொல்வீர்களோ, பகவத்கீதையில இந்த விஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் பொய்ன்னு எப்படி மேடை போட்டு நீங்க பேசுனா கேட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்வீர்களோ, இது பொய், இது என்ன பெரிய விஷயம்னு சொல்லணும்ல. அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலா. அவன் தப்பா சொல்றதை கொண்டாந்து சரியா சொல்றதோட மேட்ச் பண்றது என்ன நியாயம்? அப்ப சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் தப்பானதோன்னு அப்படி சொல்றானேடா, அது எப்படி நியாயமாகும்? அதனால இது நீங்க இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை குறிப்பா நம்ம சிற்பிராஜன் அவர்களுக்காக நான் சொல்றேன். இது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சிற்பிராஜன் அவர் கவனிக்கணும். அதாவது நீங்க எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறீங்க இதையே ஒரு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறார். அவர் காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு இந்த சமூகத்தோடு அவர்களுக்கு நெருக்கம் இல்லாத காரணத்தினால இங்க நடந்து கொண்டிருக்கிற புரட்சிகள் அவருக்கு தெரியாது, இங்க நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் அங்க தெரியாது. அதனால இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. நீங்கள் சொல்வது எல்லாமே எங்க சமுதாயத்தில் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி புறையோடி போய் இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்காம இந்துக்களுக்கு நிகரான மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி கிடந்து, வரதட்சணையில மூழ்கி கிடந்து, மனிதநேயத்துக்கு அப்பாற்பட்டெல்லாம் இருந்தது எங்களுக்கு தெரியும். அவர்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதனால அப்படி இருந்தார்கள். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் படி நடக்காதனால அப்படி இருந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னபடி நடக்காதால் அப்படி இருந்தார்கள். இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிலைமை இல்ல. எப்படி இருக்கு மனிதநேயம்? இன்னைக்கு ரத்த தானம் கொடுக்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பகுத்தறிவாளர்கள் இத்தனை வருஷம் நீங்கள் எத்தனை ரத்த தானம் கொடுத்திருக்கிறீர்களோ அதை விட ஒரு வருஷத்தில் அதிகமாக கொடுத்து நாங்க சாதனை விருது வாங்கியிருக்கிறோம். அப்ப 3 ஆண்டுகளாக மனித நேயத்தோடு எல்லா மதத்தவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில எங்கள் இயக்கத்தின் சார்பாக இரத்த தானத்திலே தமிழகத்திலேயே முதல் இடத்தை பிடித்து, முதலிடம் அதிகமான நம்பர் அதிகமான எண்ணிக்கையில பிடித்து கவர்னர்கிட்ட விருது வாங்கக்கூடிய ஒரு இயக்கம் வரக்கூடிய 4வது ஆண்டும் நாங்கள் தான் வாங்க போறோம். இப்ப எதுக்கு நான் சொல்றேன்? அப்ப இங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி மாற்றம் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க கூட சுயமரியாதை சிக்கன திருமணம் பேசுவீங்க. நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் கூட மண்டபங்களில் நடக்கிற திருமணத்துக்கு போக மாட்டான். எதுக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ற? கல்யாணத்துல பங்கெடுக்க மாட்டான். வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு போனா எங்க அமைப்பு உறுப்பினராக இருக்க முடியாது. அப்ப வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு அதை ஒழிச்சு கட்டி இருக்கிறோம். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒழிச்சு கொட்டி இருக்கிறோம். நீங்க மக்கள் நடைமுறையை வச்சு கேட்கறீங்க. உங்களை விட அதிகமா நாங்க எங்க மக்கள்கிட்ட சொல்லி மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது. எங்க அமைப்பின் மூலமாக வரதட்சணையை ஒழித்திருக்கிறோம். நீங்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்க எங்க சமுதாயத்தில் கிடையாது, மாற்றி அமைச்சிருக்கிறோம் எங்க அமைப்புல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் தீய செயல்கள்ல மதுபானம் அருந்தக்கூடியவன் கிடையாது. ஜக்காத் கரெக்டா கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடியவனை உண்டாக்கி இருக்கிறோம். அப்ப மனிதாபிமான விஷயங்கள சுனாமி ஏற்பட்டது 2 கோடி ரூபாய் திரட்டி கொடுத்திருக்கிறோம். பகுத்தறிவு பேசக்கூடியவங்க எவ்வளவு ஒட்டுமொத்தமா கொடுத்தீங்கன்னு சொல்ல இயலுமா? அந்த களத்துல போய் நின்றது யாரு? இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள் அதிகமா செய்யக்கூடிய சமுதாயம் எது?
நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப மனிதநேயத்துக்குரிய மனிதநேயம்னு சில பேர் சில கூமுட்டைகள் சொல்ற தப்பான சித்தாந்தங்களை மறுக்கிறதுக்கு மட்டும் பேசுறீங்களே தவிர மனிதநேயம் இல்லாத சில பேர் இருப்பானே அவனை போய் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் நாங்க அதை மாற்றி அமைச்சிட்டு திருப்பி திருப்பி கேட்கறீங்க. எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? லட்சக்கணக்கான பேர் கடைபிடிக்கிறோம். இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருந்ததனால் தான் நீங்க சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கிறீங்க, ஆயுத பூஜை கொண்டாடுறாங்கிறீங்க, பாத்தியா ஓதுறாங்கிறீங்க. பாத்தியாவெல்லாம் தூர எரிஞ்சிட்டு வந்த ஒரு கூட்டம் இது. பாத்தியா நாங்க ஓத மாட்டோம், 3வது 7வது சடங்கு செய்ய மாட்டோம். அது மாதிரி புரோகிதர்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு புரோகிதர் வரமாட்டாரு. சுயமரியாதை திருமணத்திலேயாவது அந்த கட்சி தலைவர்கள் புரோகிதர்களா வேடம் போட்டு வருவார்கள். எங்களுக்கு அது கூட சம்பந்தப்பட்ட 2 குடும்பம் திருமணம் செய்யும், சம்பந்தப்பட்ட 2 குடும்பமே திருமணம் செய்ய ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். உங்களுக்காவது என்ன தேவைப்படுது? இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் அங்க வர வேண்டி இருக்கிறது, ரிசப்ஷன் தேவை இருக்கிறது, அது பெரிய ஃபங்க்ஷன் ஆக வேண்டி இருக்கிறது. பத்திரிக்கை அடிக்க மாட்டோம், திருமணத்துக்கு அழைப்புதல் அடிக்க மாட்டோம். அழைப்புதல் அடிக்கிற காசுக்கு ஒருத்தன் சோறு திங்கலான்னு நினைக்குவோம் நாங்க. ஏன்னா 25 ரூபாய்க்கு நாங்க எப்படிப்பட்ட இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா இந்த சமூகத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினால இதெல்லாம் உங்களுக்கு தெரியறது இல்ல. எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? அந்த காலத்தை 20 வருஷம் பெரியார் கேட்டார்ல, அப்ப அவர் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப நடந்த மாற்றங்களே உங்க கவனத்தில் கொள்ளணுமா இல்லையா? அவர் கேட்கும்போது எங்க சமுதாயம் அப்படிதான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே பண்ணுவான். அதை தீண்டாமை ஒழிச்ச எங்க மார்க்கத்தில் பிற சமுதாய மக்கள் தெருவில் போக கூடாது எங்காலும் தடுத்திருக்கிறான். அத்தனை கிராமங்கள்ல உடைச்சு தகர்த்திருக்கிறான். அதெல்லாம் ஏண்டா நீ அவனுடைய வேலை நீ ஏண்டா செய்யற? அப்ப நேத்து கூட சொல்லி காட்டின பேருக்கு முன்னாடி அம்பலம் ராவுத்தர் மறைக்காரு போடுறான், ஒல்லி அதான் போடாதுங்கிறோம். அப்ப இதையே ஒரு இதா நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் எந்த காலத்துல நீங்க 20 வருஷம் முந்தி இருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால நிறைய நான் கடைபிடிக்கிறோம், அப்படியே கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு கரெக்டா 8:45 வரணும், 8:45 வந்து உட்காருவதற்கு கூட காரணம் என்ன? அந்த சிஸ்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை உங்களுடைய கவனத்திற்கு நான் பதிலாக சொல்லி என்ன திருப்பி திருப்பி அதை கேட்கறீங்க. அதனால கேள்வி என்ன நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தேனியை பத்தி தலைப்புல உள்ள விஷயம் என்ன, தலைப்புல இல்லாத விஷயம் நான் சொன்னதுக்காக சொல்றேன். நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? முகமது கூட அறிவை கொண்டு சொல்ல இயலுமா? அதுக்கு ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. அது முகமதுடைய அறிவை கொண்டு இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கும் முகமதுக்கு சொல்ல இயலும். அன்றைக்கு இந்த அறிவை கொண்டு யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அது டெக்ஸ்டோட ஆதாரத்தோட கொண்டாந்து காட்டி என்ன செய்யுங்க, அப்படி சொல்லுங்க. நிரூபிக்கப்பட்டுச்சு. நீங்களே சொல்றீங்க இப்பதான் பெரியார் காலத்தோட பிக் பேங் தியரி கிடையாது, அதுக்கு பிந்தி வந்ததுன்னா நீங்களே மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கும்னா அதுக்கு இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, எல்லா விஞ்ஞானத்தையும் சொல்ல வேண்டியதானே? இது பதில் சொல்லப்பட்டது கேள்வியா கேட்கிறாரு. அட்வான்ஸா முன்னுரையில அவர் சொல்லிவிட்டாரு, குர்ஆன் விஞ்ஞான நூலா கிடையாது. விஞ்ஞானத்தை சொல்ற நூலா இருந்தா விஞ்ஞானத்தை கூட சொல்லி இருக்கும். அது அறிவுரையை சொல்லும் பொழுது உதாரணங்களாக என்னை வணங்கடா, நான் தானடா வானத்தையெல்லாம் படைச்சேன் என்று சொல்ற இடத்துல பயன்படுத்துற சொற்கள் அங்கங்க விஞ்ஞானம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னமே தவிர விஞ்ஞானத்தையே சொல்ற நூலா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த விஞ்ஞானத்தையும் சொல்லல இந்த விஞ்ஞானத்தையும் சொல்லலன்னு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி அர்த்தம் உள்ளதா கேட்டாங்க, அங்கொன்றும் இங்கொன்றும். அங்கொன்றும் இங்கொன்றுலாம் கிடையாது. 1 2 இருந்தா நீங்க சொல்றது வரலாம், அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் கணக்கில் அடங்காமல் அந்த மாதிரியான அறிவியல் விஷயங்களா சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அது எப்படி? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிறதா நாங்க கேட்கிறோம். அதான் விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, கடவுள் மாறி மாறி பேசினாரு, விபச்சாரத்துக்கு 3 தண்டனை. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இதுல உள்ள மனிதநேயம் என்னன்னு நீ கேட்கறீங்க. அதான கேள்வி. இதுல மனிதநேயம் இருக்கிறது. மனிதநேயம் என்ன அர்த்தம்? அவனுடைய சுபாவம், அவனுடைய பலவீனம், அவனுடைய தன்மை, அவனுடைய புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கு ஏற்றவாறு அவ்வப்போது தேவையானதை கொடுக்கிறதுக்கு பேர் தான் மனிதாபிமானம். அவன் தாங்கவே மாட்டாத ஒன்றை எடுத்தெடுப்புல சொன்னால் மனிதாபிமானமா? அது கிடையாது. அப்ப முதல்ல மது விபச்சாரத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த விபச்சாரமே வாழ்க்கையா கொண்டிருந்த மக்கள் மத்தியில உடனே மரண தண்டனை கொடுக்கல. ஏன்? அது இல்லாம அவனுக்கு இருக்க முடியாதுன்னு அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அடைச்சி வை கொஞ்ச நாள், அவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வை, துவக்கத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வர்றோம். அப்ப இறைவனுக்கு தெரியும் பின்னாடி எல்லாம் கொண்டு வரணும், தெரியாத காரணத்தினால இல்ல. மனிதனை படிப்படியாக வென்றெடுப்பது என்பது இன்றைக்கு மனோதத்துவத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு சைக்காலஜி. அரசாங்கத்தில் கூட இப்படித்தான் வென்றெடுப்பான். ஒரு பால் விலையை ஏற்றுறதா இருந்தா என்ன செய்வான், 4 ரூபாய் ஏற்றிட்டு 2 ரூபாய் குறைப்பான். ஏதாவது 2 ரூபாய் ஏற்றுற நோக்கமா இருக்கேன், 2 ரூபாய் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா 4 ரூபாய் முதல் ஏற்றி விடுவான், 4 பேர் கத்த விடுவான். மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா குறைக்கிறோமா, கடைசியில் ஏற்றிருப்பான் 2 ரூபாய், குறைச்சிருக்க மாட்டான். அப்ப இது எதுக்கு சொல்றேன்? இது மாதிரி இறைவன் ஃப்ராட் பண்றான்னு சொல்லக்கூடாது, அதுக்கு சொல்லணும். கூட்டி குறைக்கிறதுக்கு சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, மனிதனுடைய சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு, அதை கவனத்தில் கொண்டு சட்டங்கள் வகுப்பது மனிதநேயத்துக்கு எதிரானதா, மனிதநேயத்துக்கு உகந்ததா? கரடு முரடாக அவன் சக்திக்கு மீறினது சொல்ற சரியா? அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறோம். 2 கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல.
என்ன கேள்வி? இதை அனுபவ அறிவை கொண்டு எப்படி முகமது சொன்னார்? எதை தேனையை பத்தி எப்படி சொன்னார்? விரிவடைகிற பிரபஞ்சம் அடைந்து கொண்டே இருக்குன்னு அவருக்கு எப்படி சொல்ல இயலும்? அவருக்கு எப்படி? நீங்க அது வேற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. அடுத்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருமறை இதனுடைய வேதமே, இது முகமது அனுபவத்தில் எழுதியது அல்ல என்பதற்கு ஆதாரமாக மற்றொரு சான்றை நாம் எடுத்து வைக்கிறோம்.